ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, எப்படி உங்கள் வீட்டில் இருக்க செடி மட்டும் இந்த வெயிலையும் நல்லா தலை குழுன்னு இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறனால தான் வெயில்லையும் சரி, அடிக்கிற கொளுத்துற வெயிலில் இந்த செடியெல்லாம் வாடி போகாமல் துவண்டு போகாமல் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம சண்டே நான்வெஜ் எடுப்போம்ல, அதை வச்சு தாங்க நம்ம இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி, ஃபிஷ்ஷு, மட்டன் எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நம்ம அலாசுவோம்ல, ஃபஸ்ட் டைம் ஊற்றி நல்லா கழுவிமில்ல, நல்லா அந்த கறியை நல்லா கை வச்சு நல்லா கழுவிக்கோங்க. அந்த கறியில் ஒட்டிகிட்ருக்க ரத்தமெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா வெளியே வரணும், மிக்ஸ் ஆகி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை. மறுபடியும் இன்னும் 2வது டைம் அலாசுவோம்ல, கறி அலாசுவோம்ல, அந்த தண்ணியுமே மெயின் தாங்க. 2 தண்ணி ஃபஸ்ட்டு 2 டைம் அலாசினா போதும். அது 2 டைம் வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தாங்க நம்ம இன்றைக்கி செடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஃபெர்டிலைசர். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஆயிரம் ஒரு தண்ணி நம்ம கறியிலேருந்து நல்லா அலாசினோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஆகிருங்க. இந்த தண்ணியில் அப்படி என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. மெக்னீஷியம், ஜிங்க்கு, அயன், கால்சியம், எக்கச்சக்கமான நுண்ணுயிரெல்லாம் இந்த தண்ணியில் நிறையாவே இருக்குதுங்க. அதனால் இந்த தண்ணியை தயவு செஞ்சு வெளியே எடுத்து ஊற்றிடாதீங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியலினாலும் பரவாயில்ல, இனிமேல் இதை எடுத்து கீழே ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த தண்ணியை டைரெக்டாக நம்ம அப்படியே செடிக்கு ஊற்றினோம் அப்படின்னா செடியோட வேர் எல்லாமே பட்டு போயிருங்க. செடியுமே காஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இன்னும் 2 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த தண்ணி செடிக்கு ஊற்றணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ 2வது டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அந்த கறியில் இன்னுமே அந்த ரத்தமெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இது நாட்டுக்கோழிங்கிற நாளில் எங்களுக்கு கடையிலே மஞ்சத்தூள் போட்டு வாட்டி கொடுத்துட்டாங்க. நீங்கள் சப்போஸ் சிக்கன் வாங்கினாலோ, ஃபிஷ் வாங்கினாலோ, இல்லைன்னா மட்டன் வாங்கினாலோ, அது இந்த தண்ணி வாஷ் பண்ணும்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கறியை நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் ஊற்றுறோம்ல, அப்போவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவாங்க. இது நாங்கள் நாட்டுக்கோழி தான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு அங்கே கறியிலே மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் நான் இங்கே யூஸ் பண்ணலைங்க. நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் எது யூஸ் பண்ணாலும் அதை ஊற்றிக்கோங்க, போட்டுக்கோங்க. அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி. நல்லா அடர் சிவப்பு கலரில் தான் தண்ணி இருக்கும். இதை நீங்கள் அப்படியே செடிக்கு ஊற்றிடாதீங்க. ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் குட்டி குட்டியாக கறி துண்டுகள் இருக்கும், கொழுப்புமே இருக்கும். அந்த கொழுப்புக்கும் அந்த கறி துண்டுகளுக்கும் நம்ம செடியில் ஊற்றும்போது அப்படியே எறும்புகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எறும்பெல்லாம் வேரை அழிச்சிருங்க. வேரை தாக்கி செடியே அழிச்சிரும். அதனால் நீங்கள் இந்த நல்லா வடிகட்டி வச்சு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம நார்மலாகவே வீட்டில் யூஸ் பண்ணுற 2 ஐட்டம்ஸ் தான். என்னென்னா, நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியில் 2 கற்பூரை எடுத்துக்கிறேங்க. அந்த கற்பூரத்தை நல்லா கையில் நல்லா பிடிச்சி விட்டுருங்க. பிடிச்சி விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிருமி நாசினி தாங்க. வேறு கெட்ட பூச்சிகள்லாம் இந்த ரத்த வாடைக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கிருமி நாசினியாக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கலக்கிக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு டைம் நான் இங்கே மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, அப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போவும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறாங்காட்டி இந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் இதை நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இது 1:10 ரேஷியோவில் தாங்க நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா இதை நான் ஒரு பக்கெட் ஃபுல்லாக 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மக்கில் 1 மக் தான் இந்த தண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பக்கெட்டே வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மக் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை மக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் எத்தனை மக்கு எடுத்தாலும் சரி, அது 10 டைம்ஸ் அது ஒரு மக்குக்கு 10 மடங்கு தண்ணி இருக்கணுங்க.
இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் செடிக்கு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லைன்னா மாதத்தில் வந்து ஒரு 2 டைமோ இது மாதிரி கொடுத்து பாருங்கள். மண்ணுக்கு மட்டும்தாங்க ஊற்றணும், செடி மேலே வந்து தெளித்து விட்டுறாதீங்க. இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக செடியெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விளைச்சலை வந்து கொடுக்குங்க. வெயிலில் வந்து செடி வாடி போயிருமேங்கிற ஒரு பயம் வந்து இனிமேல் நம்மளுக்குள்ளே வேண்டாம். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட ரிசல்ட் எல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.